அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. காபிலும் ஹாபிலும் வேளாண்மை செய்தும் ஆடு மேய்ப்பவர்களுமாகவும் இருந்தார்கள். காபிலுக்கு அவருடைய ஆட்டிலே குட்டிகள் உண்டானது. அதை அவர் தன் முதுகின் மேலே சுமந்து கொள்வார். அவர்கள் இருவரையும் குர்பான் கொடுக்க சொல்லி ஏவப்பட்ட பொழுது அவர்களுடைய குர்பான் மலை மேல் வைத்தார்கள். வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி ஹாபிலுடைய குர்பானை ஏற்றுக்கொண்டது. ஆடும் அதனுடைய பாலை வெண்ணையாக தின்று போட்டது. காபிலுடைய குர்பான் அவர் வேளாண்மை செய்து கெட்ட தானியங்களாக இருந்தது. அதை நெருப்பு தின்னவில்லை. காபில் கோபமாக ஹாபிலை கொள்ள நாடினார். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறை இல்லத்திற்கு பயணம் போக நாடினார். அப்போது ஆதம், என் பிள்ளையை காத்துக்கொள் என்று வானத்துக்கு சொன்னார். வானம் விலகிக் கொண்டது. பிறகு பூமிக்கு சொன்னார். பூமியும் விலகிக் கொண்டது. பிறகு மலைகளுக்குச் சொன்னார். மலையும் விலகிக் கொண்டது. பிறகு காபிலுக்கு சொன்னார். அவர் ஏற்றுக்கொண்டு, நீங்கள் போய் மீண்டு வாருங்கள், சந்தோஷமாக காண்பீர்கள் என்றார். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறை இல்லத்திற்கு போய் மீண்ட போது காபில் ஹாபிலை கொன்று போட்டதைக் கண்டார். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறியிருப்பதாவது, வானத்தின் மேலும் பூமியின் மேலும் மலைகள் மேலும் நாம் வாக்குறுதிகளை எடுத்துக் காண்பித்தோம். அவைகள் அதை சுமந்து கொள்வதை பயந்து விலகிக் கொண்டன. ஆனால் மனிதன் சுமந்து கொண்டு அநியாயம் செய்பவனாகவும் மூடனாகவும் ஆகிவிட்டான்.